உப்மாக்கெல்லாம் வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய சமையல் கத்துக்கிறவங்க வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் நான் செய்யற உப்மா எல்லாருக்கும் எங்க வீட்ல பிடிக்கும். ஸோ நான் எப்படி வீட்ல செய்வேனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சமையல் எக்ஸ்பர்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிருங்க இந்த வீடியோவை. 2 டம்ளர் அளவுக்கு சம்பா ரவை, அதே டம்ளர்ல 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1:3 ரேஷியோல 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்க பச்சை மிளகா வரமிளகா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி இடிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் அதை எடுத்து போட மாட்டாங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பா ஊத்தி ஆகணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சம் முந்திரி வறுத்து லைட்டா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நான் ஒன்னா சேர்த்து சிம்ல வச்சு வதக்கணும். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சதுமேவே நான் இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி அந்த தண்ணியை அடுப்புல வச்சுட்டேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்து இந்த ரவை கொஞ்சம் நல்லா ஒயிட்டா மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல டப்பால போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது சுடு தண்ணி மட்டும் ஊத்தி உப்புமாவை கிளறி எடுத்துக்கலாம். இந்த டைம்ல அந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன் இந்த ரவையோட. இப்ப அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த ரவையில ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் இன்னும் சிம்ல தான் இருக்கு. சிம்லயே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குற தண்ணி நல்லா வத்தி இருக்கு, ரவையும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இது ஆப்ஷனல் தான், 1 அல்லது 2 ஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான உப்புமா ரெடி. தயிர் அல்லது தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் இதோட.